எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ராஜ்யத்தில் ஒரு ஏழை பெரியவர் இருந்தார். அவர் காட்டில் இருக்க மரத்தெல்லாம் வெட்டி அதை விற்று அதில் வர காசில் தான் பொழப்பு நடத்திட்டு இருந்தார். அவர் ஏழையாகவே இருந்தாலும் அந்த நாட்டோட அரசருக்கே அவர் மேலே பொறாமை. ஏன்னா அவர் அழகிய வெள்ளை குதிரையை வச்சுருந்தார். அது பார்க்கவே அவ்வளவு அழகு. அந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க, செல்வந்தர்கள் எல்லாமே விலைக்கு கேட்டாங்க. அவர் யாருக்கும் கொடுக்கல. ஏன், அந்த நாட்டுடைய அரசரே கேட்டார், அப்பையும் அவர் கொடுக்கல. அதனாலேயே அந்த நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் அவர் மேலே பொறாமப்பட்டாங்க. நாட்டோட அரசரே வந்து அந்த குதிரையை கேட்டு நீ கொடுக்கல, அப்படி கொடுத்திருந்தனா நீ பெரிய பணக்காரன் ஆகியிருப்ப, அந்த குதிரைனாலேயே நீ துரதிருஷ்டசாலி ஆக போற அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை வசப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அதெல்லாம் காதில் வாங்கிக்காம அவரோட வேலையை எப்பயும் போல பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் கட்டியிருந்த குதிரையை காணோம். அவர் இங்கேயும் அங்கேயும் தேடியும் கிடைக்கல. அங்கே இருந்த மக்கள் எல்லாம், நாங்கள் தான் அப்போவே சொன்னோம்ல, அரசர் கேட்டப்பயே கொடுத்திருந்தா உனக்கு பணமாவது கிடச்சிருக்கும், இப்போ அதுவும் இல்லாமல் குதிரையும் போச்சு, நீ ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத ஆள் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெரியவர் அப்பையும் எதையும் காதில் வாங்காமல் மறுபடியும் அவரோட அன்றாட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 நாள் கழித்து அந்த காட்டில் இருந்து குதிரை 10 குதிரையை கூட்டிகிட்டு வந்துச்சு. இதை பார்த்த நாட்டு மக்கள் எல்லாம், பரவாயில்ல, காணாமல் போச்சுன்னு நினச்ச குதிரை இப்போ 10 குதிரையை கூட்டிகிட்டு வந்துருச்சே, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு பேசினாங்க. இப்பையும் வந்து அவர் எதையும் பெருசாக பொருட்படுத்தாமல் வழக்கமாக பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவருடைய பையன் அந்த குதிரையர் மேலே ஏறி சவாரி செஞ்சு கீழே விழுந்துட்டாரு. அவருடைய கால் நல்லா அடிபட்டு போயிடுச்சு. அவனால் நடக்க முடியலை. அப்போ அந்த நாட்டு மக்கள் எல்லாம் மறுபடியும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் கேட்டு கொடுக்காம அந்த குதிரையை வளர்த்தீங்க, இப்போ அந்த குதிரைனாலேயே உங்கள் பையனுக்கு அடிபட்டு போச்சு அப்படின்னு வசப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அப்பையும் எதையும் பொருட்படுத்தாமல் அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த நாள் நாட்டோட அரசர்கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வந்துச்சு. பக்கத்து நாட்டோட போர் தொடங்கிறதுனால எல்லாரும் வீட்டில் இருந்தும் இளைஞர்கள் எல்லாம் போருக்கு வரணும் அப்படின்னு அறிவிப்பு வந்துச்சு. இப்போ எல்லா வீட்டில் இருக்கிற பையனுங்க எல்லாம் போருக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த பெரியவரோட பையன் மட்டும் அடிபட்டதுனால போகலை. இப்போ அதே நாட்டு மக்கள், நீ தான் அதிர்ஷ்டசாலி, ஏன்னா எங்கள் பசங்க எல்லாம் போருக்கு போயிட்டாங்க, உயிரோட வருவாங்களா மாட்டாங்களானே எங்களுக்கு தெரியல, ஆனால் உன்னோட பையன் வீட்டிலையே இருக்கான், உன்னால் மட்டும் எப்படி எது நடந்தாலும் கவலைப்படாமல் இருக்க முடியுது அப்படின்னு அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பெரியவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அந்த பெரியவர், கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ நினச்சி கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, நிகழ்காலம் மட்டும்தான் நமக்கு சொந்தமானது, அதனால் அதை எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அந்த நாட்டு மக்களுக்கு அறிவுரை சொன்னார். இதே மாதிரி தான் நம்மளும் ஏதாவது நடந்துட்டா இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். நமக்கு நல்லது நடந்தால் சந்தோஷமாக இருக்குது, அதே சமயம் எதிர்பாராத விதமாக கெட்டது நடந்துருச்சுன்னா அதை நினச்சி கவலைப்பட்டு ஒரே இடத்துல தேங்கி நின்றுறோம். அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாமல் நம்மளோட வேலையில் கவனம் செலுத்தி அதில் முன்னேறத்துக்கு வழியை பார்ப்போம். பேசுகிறவங்க எது நடந்தாலும் பேசிட்டு தான் இருப்பாங்க. இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். அதனால் நடந்ததை நினச்சி கவலைப்படாமல் எதிர்காலத்தை நினச்சி பயப்படாமல் இப்போ இருக்கிற இந்த தருணத்தை சந்தோஷமாக வாழ முயற்சி பண்ணுவோம். இதை தான் இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துது. அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.